என்ன நீங்க கரண்ட கட் பண்ணுவீங்களா? அராஜக அரசியல்லாம் வேணாம் சார். நாம ஒண்ணு இங்க தனியால் இல்லைங்க சார். சார் மேல கை வைக்காதீங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தனியால் கிடையாது. இந்த கரண்ட கட் பண்ணுங்கன்னு கோரிக்கை வச்சது நீ எதுக்கு கோரிக்கை வச்ச? கரண்ட் கம்பத்துல என்னுடைய அணில்கள் தொண்டர்கள் ஏறுகிறார்கள், எங்களை பார்த்து அவ்வளவு பயமா கரண்ட் எல்லாம் நிறுத்துறீங்க அப்படின்னு கேட்கறது எவ்வளவு பெரிய பச்சை அயோக்கியத்தனம். இதுக்கு பேர் என்ன? தவிட்டு தற்குறித்தனம் என்று பெயர். நாகப்பட்டினத்துல எப்ப ரயில் பெட்டி தயாரிப்பு தொழிற்சாலை? இந்தியாவில் அப்படி ஒண்ணு இல்ல. அண்ணாமலைக்கு எந்த விதத்திலையும் சலைச்சவர் இல்ல இந்த விஜய். இந்த முறை நம்ம மின்வாரியத்துறை அமைச்சரை கண்டிக்க வேண்டியது. அரியலூர் அரிமா தோழர், நீங்க கண்டனத்துக்கு உள்ளாகிறீங்க தோழர். 19 வயசு பிள்ளையோட இவங்க இவ்வளவு அபியூஸ் பண்ணி, குழந்தைய அபியூஸ் பண்ணிருக்கீங்கடா ஆன்லைன்ல. இவ்வளவும் பண்றது நீ. ஆனா பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு பேசுறதும் உங்க தலைவர் அப்படின்னா, அதுல ஷூவை மாட்டிக்கிட்டு மேல ஏறி போய் நந்தி சிலையில ஷூ காலோட உட்கார்ந்துக்கிட்டு நிக்கிறது. உலக வரைபடத்துல இலங்கைன்னு ஒரு இடமே இல்லாம போயிரும். அண்ணா சீமானே, நீங்க இலங்கையை கண்டிச்சு நடக்கிற பொதுக்கூட்டத்தில் காவல் படத்தை பத்தி வருதா? அப்பனுக்கு அப்ப ஒருத்தர் 7 மணிக்கு மேல வருவாரு. ஆளூர் சாணவாசி வரட்டு பேர இருக்கிறா அவங்களுக்கு. நானே 3 நிமிஷம் தான் பேச போறேன். எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பரப்புரை விழான்னு கேக்குறேன். நானே 3 ரீல்ஸ் போட்டு போக வேண்டியது இல்ல, நான் தெரியாம கேக்குறேன். எனக்கு எதுக்கு இந்த பாராட்டு விழா? இது என்ன பங்களா நைட் புசு புசு என்ன டயலாக் இது? புசு புசு இல்லப்பா, புஷியானது. அதாவது அரசியல்ல பொய் புருடா விடுறத ஒரு முகம் தமிழ்நாட்டு அரசியல்ல அப்படின்னா யாரை சொல்லுவோம்? சும்மா பேர் சொல்லுங்க. அவையே தான் பிராடுக்கார பசங்க. சீமானு, இன்னொன்னு யாரு? அண்ணாமலை, பாஜக, நாத்தாக்கா. இது 2. அதுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு கேங் வந்திருக்குன்னா அது தாவேக்கா. அது நம்ம தலைமை மட்டும்தான் அப்படி இருக்குன்னு நினைச்சோம். தொண்டர்களும் அப்படிதான் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. என்ன ஒரு உதாரணம், விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா ரொம்ப நல்ல கேள்வி ஒண்ணு முன் வச்சிருக்கிறாரு. பிரதமர் மோடி வரும்போது நீ கரண்ட் அமர்த்துவியா, அதிரும்ல அப்படின்னு அவரு சொல்லி இருக்கிறாரு. அதோட அரசியல் பார்வையை பிறகு பேசுவோம். மோடி வரும்போது கரண்டை கட் பண்ணாங்களா தெரியல எனக்கு. பாண்டி பஜாரெல்லாம் அவர் வந்தபோது கடையை பூரா இழுத்து மூடிட்டாங்க. ஏன்னா அவங்க பிரியாணி அண்டாவை உடைச்சு திருடுறதும் செல்போன் கடையில பூந்து திருடுறதையும் வழக்கமாக கொண்ட தொண்டர்கள், அதனால கடையை பூட்டிட்டாங்க. இல்ல இப்போ முந்தின நாளே இப்போ ரிக்டர் அளவுகோல்ல ஃப்ரீக்வெண்ட் நம்பர் கூடும்னு சொல்லிட்டாங்கன்னா கடைகளை மூடிட்டு கிளம்புறது. ஒரு பேரழிவு வரும்போது அதெல்லாம் ஆமா நம்ம தாண்டி அந்த பாண்டி பஜார் தொழிலாளர்கள் அவங்க கடையை மூட விரும்பல. ஆனா வலுக்கட்டாயப்படுத்தப்பட்டு பூட்டப்பட்ட அரசுக்கு தெரியும், மோடியின் பாதுகாவலர்களுக்கு தெரியும் இவங்க திருட்டு பசங்க கடையை உடைச்சிருவானுங்க அப்படின்ட்டு, அதனால கடையை மூடுறாங்க. இன்னொன்னு, உனக்கு ஏன் கரண்ட் அமர்த்துறாங்க? பிரதமர், குடியரசுத் தலைவர், கவர்னர் இவங்கெல்லாம் வரும்போது அதை புரோட்டோகாலையே அவங்க கையில் எடுத்துக்குவாங்க. அதுக்கு பேரு புரோட்டோகால் தம்பி. அது அவங்க சாப்பிடுறது கிடையாது, எஸ்பிஜி வச்சிருக்கிறது. ஆமா, அமித்ஷா வரும்போது அமித்ஷா பனையூர்ல கால் டாக்ஸி புக் பண்ணிலாம் கிளம்ப முடியாது. அவருக்கு ஒரு வண்டி வச்சிருப்பாரு. இல்லை எடப்பாடி பழனிசாமி மாதிரி டெல்லியில் ஏதாவது ஒரு ஹைலே கார் கம்பெனியில் பென்ட்லியில் ஏறி இன்னொரு ப்ரொடியூசர் பக்கத்தில் உட்காந்து போகிற மாதிரிலாம் போக முடியாது. நாமளே நினைச்சாலும், அதாவது மாநில அரசாங்கமே நினைச்சாலும் அவங்களுடைய புரோட்டோகாலில் தலையிட முடியாது. ஏன்னா அந்த இடத்துல ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அதிகாரம் மேலெழுந்து அவர்களே அத்தனை கட்டுப்பாட்டையும், உதாரணத்திற்கு இப்போ அமித்ஷா இன்னைக்கு தேதி என்ன, 20 செப்டம்பர் 20. இப்போ 22ஆம் தேதி அமித்ஷா வர்றாருன்னு வைங்க. நாளைக்கு சாயங்காலம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பாதுகாப்பு துறையிலிருந்து ஆளுக ஃபுல் டே ஒத்திகை பார்த்துருவாங்க. பகல்ல எப்படி இருக்கு, சாயங்காலம் எப்படி இருக்கு, டிராஃபிக் எந்த பக்கம் திருப்பினா சரியா இருக்குன்னு 1-2 தடவை கூட ஒத்திகைகள் பார்ப்பாங்க. அதற்கு பிறகுதான் கூட்டிட்டு வருவாங்க. பட் நம்ம அப்படியா? அவங்க ஏதோ ஓட்ட திருடியோ வாங்கியோ ஒரு பதவியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்ம கவுன்சிலர் எக்ஸல்ல கூட நிக்கிறதுக்கு வாக்குகள்ல. இன்னொன்னு, நம்ம என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் வீட்டை விட்டு வெளியில வர்றோம். ஆமா தானே? அதான் விளக்கம் சொல்லிட்டாருங்க. என்ன சொன்னாரு? நான் ஏன் சனிக்கிழமை வர்றேன்? மக்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, தொந்தரவுனா எது தொந்தரவு? நீங்க நம்ம பண்ணக்கூடிய வேலையில பல தொந்தரவுகள் நம்மளுக்கு வந்துச்சுன்னா, கரண்ட் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு பெரிய தொந்தரவு. நீங்க நாகப்பட்டினம் ஏரியாவில் போய் நீங்க சுற்றுப்பயணம் பண்ணுறதுக்கு அந்த பகுதியில் மின்சாரத்தை தடை செய்யுங்கள்னு கோரிக்கை வைக்கிறது இவங்க மாவட்ட செயலாளர் புஷி ஆனந்த். கிளம்பி இவங்க லெட்டர் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்து அந்த ஏரியாவில் மின் தடை வேண்டும்னு கேட்கறாங்க. அது மாநில அளவில். கீழே லோக்கல் லெவல்ல அது யாரு? நம்ம
லோக்கல்ல இருக்கக்கூடிய நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செயலாளர் ஒருத்தர், மாவட்ட செயலாளர் தான் சொல்றேன். அவர் பேர் என்னங்க, சுகுமார், எம் சுகுமார், நாகை மாவட்ட கழக செயலாளர், உயர் திரு மேற்பார்வை பொறியாளர் அவர்களுக்கு எழுதி ஒரு கடிதம் கொடுத்து. மேற்பார்வை பொறியாளரா? மின் பொறியாளர். ஓ, மேற்பார்வை இல்லையா, மேற்பாவை பொறியாளர். பாவைனா பெண்ணுன்னு அர்த்தம். மேல் பெண் பொறியாளர்னு ஒருத்தர் இருக்கிறாரா? என்னங்க புதுசா பார்வையத்தான் அப்படி எழுதி வச்சிருக்கேன். படிங்கடா படிங்கடா. சரி, ஓகே, அதை விடுங்க. உரையாற்ற உள்ளாரா? உரையாற்ற உள்ளார் ஊ போடணும், இல்லைன்னா ஊ போடணும். உரையாற்ற உள்ளார் கிடையாது. உள்ளான் உள்ளான் கவுண்டம் பண்ணி கேட்கிற கோரிக்கை கடிதம் கொடுத்தது யாரு? நீங்க. அதபடியா? நான் என்ன கேட்கிறேன், பொலிட்டிக்கலாவே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். நான் என்ன கேட்கிறேன், இந்த தடவை நம்ம இன்னொரு அமைச்சரை கண்டிக்க வேண்டியது இருக்கிறது. 2 முறை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை கண்டிச்சிருக்கிறோம். இந்த முறை நம்ம மின்வாரியத்துறை அமைச்சரை கண்டிக்க வேண்டியது. அரியலூர் அரிமா சிவசங்கர் அவர்களை கண்டிக்க வேண்டி இருக்கிறது. தோழர், நீங்க கண்டனத்துக்கு உள்ளாகிறீங்க தோழர். சொல்லுங்க, என்ன மேட்ரு? அவர் மேல என்ன பிராது? சார், அவங்க மின்சாரத்தை நிறுத்த சொல்லி உங்கள்ட்ட கேட்டாங்களா? கேட்டிருக்காங்கப்பா. கிடையாதுங்க. நிறுத்தம் அப்படின்னா பெரிய ரூ போட்டாதான் அது நிறுத்தம். நிறுத்தம் அப்படின்னு சின்ன ரூ போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரதநாட்டியத்துல அபிநயம் பிடிச்சு நிக்கிறதுன்னு அர்த்தங்க. அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க, மேற்பாவை பொறியாளர்கிட்ட போய் நீங்க பரதநாட்டிய அபிநயம் பிடிச்சு காட்டுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. நீங்க எதுக்கு சார் மின்சாரத்தை கண்டுபிடிச்சீங்க? சார், நீங்க ஒண்ணு பண்ணுங்க சார். நீங்க வந்து அரியலூர் பகுதியில பல ஏழை எளிய மாணவர்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி அறிவை புகட்டுவதற்கு எவ்வளவு முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னு எனக்கு கூடுதலாக அவர் வந்து ஒரு எழுத்தாளர். நீங்க அவங்க கேட்டதான் செஞ்சு கொடுக்கணும். அவங்க கேட்டது என்ன? நிறுத்தம். நிறுத்தம் தான் நீங்க செய்ய வேண்டியது. நீங்க ஏன் நிறுத்துறீங்க? நீங்க தயவு செஞ்சு உங்களுடைய சொந்த காசுல ஒரு கோச்சிங் சென்டர் ரெடி பண்ணி தாவேகாவின் மாவட்ட செயலாளருக்கு அறிக்கை எழுதுவது எப்படி அப்படின்னு ஒரு பயிற்சி வகுப்பு. என்னங்களா இது? சரி, இப்படி கோரிக்கை வச்சு என்ன கோரிக்கை வச்ச? கரண்டை கட் பண்ணுங்கன்னு கோரிக்கை வைக்கிறேன். இந்த கரண்டை கட் பண்ணுங்கன்னு கோரிக்கை வச்சது நீ. அதன் அடிப்படையில் இந்த அரசாங்கம் கரண்டை கட் பண்ணுது. எதுக்கு கட் பண்ணுது? நீ எதுக்கு கோரிக்கை வச்ச? கரண்ட் கம்பத்துல என்னுடைய அணில்கள் தொண்டர்கள் ஏறுகிறார்கள், அதனால நான் வந்து அதை கரண்டை கட் பண்ணுங்கன்னு கேட்கிறேன். கொஞ்சம் எமோஷனலா தான் எங்க தலைவரே அங்க இருந்து குதிச்சு ஏறினாலும் ஏறுவாரு. பார்த்தது இல்லையா படம்லாம்? குமார் கியர் தூக்கி வாயில வச்சு இப்படி இழுத்தாரு. சினிமாவை பத்தி பேசாதீங்க, அரசியலை மட்டும் பேசுங்க. சினிமாவில் அவர் இளைய தளபதியை பற்றி பேசாதே. இப்ப இவரே வந்து இப்படி தாவனாலும் தாவிடுவாரு, அதனால நிறுத்துங்கன்னு கோரிக்கை வச்சுட்டு விஜய் தானே அப்படி வச்சுட்டு நிறுத்தினதுக்கு பிறகு எங்களை பார்த்து அவ்வளவு பயமா கரண்ட் எல்லாம் நிறுத்துறீங்க அப்படின்னு கேட்கறது எவ்வளவு பெரிய பச்சை அயோக்கியத்தனம். இதுக்கு பேர் என்ன? தவிட்டு தற்குறித்தனம் என்று பெயர். ஆமா தானே? நீ வந்து மாவட்ட செயலாளரை விட்டு புஷியானந்தை விட்டு அறிக்கை எழுத சொல்லி மின் தடையை கொண்டு வருவேன்னு சொல்கிறேன். இப்போ யாருக்கும் பாதிப்பு இல்லைன்னா அந்த ஏரியாவில் ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கிறேங்க, அந்த ஏரியாவில் ஒரு துணி கடை வச்சிருக்கிறேன், அந்த ஏரியாவில் ஒரு ரைஸ் மில் வச்சிருக்கிறேன், எனக்கு அது பாதிப்பா இல்லையா? நீ காலையில் 11 மணிக்கு உங்களுக்கு பேசுறதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கு அரசு, காவல்துறை. 11 மணிக்கு வந்து பேசிட்டு சத்தம் இல்லாமல் 11:30 11:40 கிளம்பி போக வேண்டியது தானே? 11 மணிக்கு தான் ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி இங்கே வர்றதே. 1:30 மணி வரைக்கும் பகுமானமாக ஏதோ சித்திர திருவிழாவில் ஆடி அசைஞ்சு தேர் வர்ற மாதிரி வந்துட்டு திருக்கன் வச்சு மண்டபமா உட்காந்து ஒவ்வொரு படியிலையும் போய் மோரும் கூழும் வாங்கி குடிச்சிட்டு வர்ற மாதிரி வந்து ஒரு 1:30 அழகர் கல்லுல குடிச்சிருவாரு. கல்லழகர் எனக்கு தெரியல என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியல. 1 மணிக்கு 1:30 மணிக்கு சாவாசமா வந்து பாக்கெட்ல இருக்கிற பேப்பரை எடுத்துக்கிட்டு 2 நிமிஷம் பேசிட்டு நான் பேசுறதே 3 நிமிஷம்னு செல்ஃப் ட்ரோல் வேற பேசிட்டு கிளம்பி போறேன். அதுல ஒரு இது இருக்குல்ல, திருத்தம் இருக்குல்ல, என்னண்டு 2 நிமிஷம் தான் பேசுறாரு, 3 நிமிஷம் இல்ல. காவல்துறையே வந்து 30 நிமிஷம் பேசுங்கன்றது இல்ல 15 நிமிஷத்துக்கு தான் எழுதி மனப்பாடம் பண்ணி இருக்கிறேன். நம்ம சரத்குமாரு திருப்பி கொண்டு பேசி கொடுத்துட்டு பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லுவது பச்சை அயோக்கியத்தனம். கடை வச்சிருக்கிற எனக்கு அன்னைக்கு வாழ்வாதாரமே போகுது. அங்க ஒரு முதியோர்ல இருக்கும். ஏன் முதியோர்ல இருந்துச்சுன்னா அங்க கரண்ட் இல்ல, ஹாஸ்பிட்டல் இருக்குங்க, எல்லாம் இருக்குங்க, வீட்டுல வயசானவங்க இருப்பாங்க, நோயாளிகள் இருப்பாங்க, எல்லாத்தையும் விடுங்க. எஸ்ஏசி அப்பா இருக்காருல்ல, அவரோட விருகம்பாக்கம் வீடு இருக்குல்ல, அந்த ரோட்ல தன்னுடைய பையனுடைய பேரணி போவதை ரசிப்பாரா அவங்க அப்பா? அதை மட்டும் சொல்லுங்க. அவர் அங்கே குடியிருக்காரான்னு எனக்கு தெரில, அவர் குடியிருக்கிறாருன்னே வச்சுக்கிறோம். அந்த ஏரியாவில் அந்த வீடு இருக்கக்கூடிய சாலையில் விஜய் வந்து நிற்கிறாருன்னா அந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளவு டேமேஜுக்கு உள்ளாகும்னு எஸ்ஏசி அப்பாவுக்கே தெரியும்.
இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்கள் நீங்க முடிவு பண்ணுங்க, உங்களுடைய ஊர்ல உங்களுடைய வீட்டு வாசலுக்கு விஜய் வருகிறாருன்னு சொல்லி அந்த இடத்துல அந்த வண்டி வந்து நின்றுச்சுன்னா எவ்வளவு அடி வயிறு கலங்கும். ஏன்னா வர்றவன் என்ன பண்ணிட்டு போவான்னே தெரியாதுன்ற ஒரு அச்சுறுத்தல, ஒரு பயத்தை மக்கள் மத்தியில உருவாக்கி வச்சு அவ்வளவு பயம் இருந்ததுனாலதான மகனை வந்து நீ உள்ளூர்ல வராத, நீ பனையூர் பக்கம் போயிருன்னு அனுப்பி விட்டுருக்காரு. தனியா போய் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்ப எனக்கு என்ன கேள்வினா, இவ்வளவு கோரிக்கைகளும் இவ்வளவு செய்தியும் நீங்களே அரசு கிட்ட வச்சுட்டு அரசாங்கம் எங்களை கட்டுப்படுத்துதுன்னு சொன்னா, புஷி ஆனந்தும் தாவேகா தலைமை கழகமும் வெளியிட்டு இருக்கக்கூடிய நிபந்தனைகளை அப்படியே எடுங்க, தமிழ்நாடு காவல்துறை வெளியிட்ட நிபந்தனையை எடுங்க, ரெண்டும் ஒண்ணு. காவல்துறை சொன்ன உடனே ஒடுக்குறாங்கன்ற அதையே தான் புஷி ஆனந்தும் இவ்வளவும் பண்ணாதன்னு, மரத்துல ஏறாத, கம்பத்தை உடைக்காத, இதுல நிக்காத, அதுல நிக்காதன்னு வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்குமாரு கோவில் மேல ஏறி நின்னுட்டானுங்க. மாதா கோயில் மேல அங்கனுக்குள்ள இன்னொரு கோயில், இந்து கோயில் ஒண்ணு, அதுல சூவை போட்டுக்கிட்டு அந்த நந்தி மேல ஏறி நின்னுட்டானுங்க. அது வந்து பகுத்தறிவு அந்த மேட்டருக்குள்ள நான் வரல. அப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது தேவையில்லாத வேலை இல்ல. அது ஒரு கோவில், அந்த கோவில பல பேர் நம்புறாங்க, கொள்றாங்க. அதுல சூவை மாட்டிக்கிட்டு மேலே ஏறி போய் நந்தி சிலையில சூ காலோட உட்கார்ந்துக்கிட்டு நிக்கிறது, வேளாங்கண்ணி மாதா கோயிலில் போய் ஏறி நின்றுக்கிட்டு அடாவடித்தனம் பண்றது, இது பச்சை அயோக்கியத்தனம். இதெல்லாம் இருக்கிறதுனால தான் உன்னைய வந்து எங்க போகணும் எங்க வராதுன்னு சொல்றது. மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பெரிய கண்டனத்தை தெரிவிக்கிறோம். இந்த மாதிரி பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல பொதுமக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய மாதிரி விஜயனுடைய பேரணிக்கு அனுமதி கொடுக்காதீங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமா டோல்கேட் பக்கத்துல பொட்ட காடு இருக்கும், அங்க போய் விடுங்க. அவர் உச்ச நட்சத்திரம், அவர் எங்க வேணாலும் போய் நின்னார்னா கூட்டம் வரும்னு அவங்களே தான் முடிவு பண்றாங்க. அவரை பார்க்கணும், அவர் பேசுறதை கேட்கணும்னா அந்த பக்கம் வரட்டும். மரமும் இருக்காது, காடு இருக்காது, கருவக்காடு வேணா இருக்கும். ஆளுக்கு ஒரு கருவக்காட்டுக்கு முள்ள பிடிச்சிக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டு நிக்கட்டும், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை உடைக்கிறது, நாம சாமி கும்பிட போற கோயிலை உடைக்கிறது, நாம படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு கக்கூசை உடைக்கிறதுன்னு இந்த மோசமான வேலையை செய்யறத தமிழ்நாடு காவல்துறை உரிய முறையில் நடவடிக்கையை சீரியஸா எடுங்க. இன்னும் 13 இடத்துக்கு வரப்போறாங்கன்னு நினைச்சு பார்த்தாலே அல்லு தெரியும். பெரியார கொள்கை தலைவர் இவங்க எந்த அளவு தற்கொலையா இருக்கிறானுங்கன்னா, பெரியாரை கொள்கை தலைவர்ன்ட்டு பெரியாரை மறைச்சே பேனர் வைக்கிறானுங்க. ஏன்னா கொள்கை தலைவரை தான் பெரியாரை பார்த்தா என்னடா, அண்ணாவுக்கும் பெரியாரையும் மறைக்கிற மாதிரி. அது விமர்சனம் வந்ததுக்கு பிறகு பேனரை கழட்டிட்டாங்க. பெரியாரை வெளியில காட்டிடக்கூடாது, அந்த அவர் என்ன பேசினார்ன்றது இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஒரு கட்சி உருவாக்கப்பட்டது போலதான் இந்த கூட்டம்லாம் இருக்கு. ஆனா பெரியாரை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த தமிழ் சமூகத்தில் பலருக்கும் இருக்கு. அதுல பேராசிரியர் சுபவி அவர்கள் திராவிட பள்ளி என்று அவருடைய முன்னெடுப்பு, கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 2000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று இருக்கிறார்கள். வாய்ப்புள்ள அத்தனை பேரும் சேருங்கள். தாவேக்காரங்களாவே இருந்தாலும் தயவு செய்து பெரியாரை பத்தி கொஞ்சம் படிங்க. நீங்க உங்க அண்ணனோட இருக்கிறது இல்லாததெல்லாம் ரெண்டாவது, பெரியாரை படிங்க. அதற்கு பிறகு நீங்க என்னவா இருக்கீங்க அப்படின்றத உங்களுடைய மனசாட்சி முடிவு செய்யட்டும். அதற்கு ஒரு நல்ல களமாக திராவிட பள்ளி இருக்கிறது. அந்த திராவிட பள்ளியில் மாணவர்கள் சேர்ந்து பயின்று கொள்ளலாம். அதே போல் திராவிட பள்ளியில் பயின்று ஆர்வமும் விருப்பமும் ஊடகத்துறையின் மீது இருக்கக்கூடியவர்களுக்கு நம்முடைய ஊடகங்களின் சார்பாக அப்படின்னா நம்முடைய நட்போட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களிலும் பயிற்சியும் அளிப்பதற்கு நாங்களும் இசைவு தெரிவித்திருக்கிறோம். திராவிடம் குறித்தான இந்த புரிதலுக்காக பயிற்சி எடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கும் வெப்சைட்டுக்கும் போய் புத்தகம் தலகாணி சைஸ்லாம் இருக்காது, சின்ன சின்ன புத்தகங்கள் 60 பக்கம் 70 பக்கம் தான், அருமையான புத்தகங்கள் வாங்கி பயனடையுங்கள். பேக் டு தாவேக்கா, இதை ப்ரொமோஷன் நினைப்பாங்க. ஆமா ப்ரொமோஷன் தான். பேராசிரியரின் பணி ப்ரொமோட் பண்றதை விட பெரியார் இயக்க பணி வேற என்ன இருக்க முடியும்? நம்ம பெரியாரியம் பேசுறோம்னா இந்த வேலைகளை தான் முன்னெடுக்கணும். இன்னும் 100 பேர் இதே மாதிரி வேலை செய்யணுங்கிறது தான் நம்மளோட வேலை. அதை ப்ரொமோட் பண்ணணும். நீங்க செய்வது போல அபியூசிவ் பெய்டு ப்ரொமோஷன்ஸ் கிடையாது, இது கொள்கை ப்ரொமோஷன். இதுல போலீஸ்ல இருந்து கேட்டிருப்பாங்க, என்ன சார் இவ்வளவு கேட்குறீங்க, பெர்மிஷன் கொடுக்குறோம், இவ்வளவு முறைகேடு பண்ணலாமா சார்? பள்ளிக்கூடத்தை உடைச்சிருக்கீங்க, மின்சார வசதிகளை வந்து சேதப்படுத்திருக்கீங்க, இதெல்லாம் தப்பு சார். மக்களுக்கு போக்குவரத்து இடையூறு ஏற்படுத்திருக்கீங்க, வண்டியை கண்ட இடத்துல பார்க் பண்றீங்க, உங்க தலைவர் வாகனத்தை பின்தொடர்ந்து கேன்னு போய்கிட்டே இருக்கீங்க, நாங்க எப்படி சார் டிராஃபிக்கை ஒழுங்குபடுத்துறது, சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதுன்னு கேட்ட உடனே என்ன பண்ணுவோம்? சரிங்க சார் நாங்க டைரக்ஷன் கொடுக்குறோம்னு சொல்லுவோம் யாரா இருந்தாலும். உடனே அவரும் டைரக்ஷன் கொடுத்துருக்கிறாரு. இந்த டைரக்ஷன் எல்லாம் கேட்கிற ஒருத்தர் இந்த கூட்டத்துக்கு வரலாமா கூடாதா? வாகனத்தை பின்தொடரக்கூடாது, கர்ப்பிணி முதியோர் சிறார்கள் இருக்கிற கூட்டமே சிறார்கள். இதேதான் தமிழ்நாடு அரசு சொல்லுது. பட்டாசு வெடிக்க கூடாது, வரவேற்பு நடவடிக்கை கூடாது, போக்குவரத்துக்கு தொல்லை கொடுக்க கூடாது. அப்படின்னா நீங்க வரவே கூடாது, பிறர் மனம் புண்படும் வகையில் நடந்து கொள்ள கூடாது.
அப்புறம் சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாக்க உதவ வேண்டும். இவர் தான் சட்டம் ஒழுங்கை கெடுக்கிறதுக்கு தொண்டர்களை தூண்டி விடுறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர்களை அடிப்பதற்கு தொண்டர்களை தூண்டுறாரோ அது போல இவர் சட்டம் ஒழுங்கை கெடுக்க தூண்டுறாரு. என்ன நீங்க கரண்ட கட் பண்ணுவீங்களா இந்த அராஜக அரசியல்லாம் வேணாம் சார். நாம ஒண்ணு இங்க தனியால் இல்லைங்க சார். சார் மேல கை வைக்காதீங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தனியாள் கிடையாது. நான் தனியா வரல, என் பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கு, கூட்டு போங்க சார். யாரு சார் கேட்டா இது அது இல்ல, மாசா கெத்தா அவரோட வாரிசு வேற சொல்லிக்கிட்டு இருக்காரு. காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், நிகழ்ச்சி முடிந்தவுடன் நிதானமாக களைய வேண்டும், அனுமதி பெறாமல் பேனர் வைக்க கூடாது, பாதுகாப்பு கிரில் கம்பிகள் தடுப்புகள் அருகில் செல்வதை பக்கத்திலே போகக்கூடாது. என்ன இது இவ்வளவும் கொடுத்துருக்கீங்கல்ல, இவ்வளவு கொடுத்ததுக்கு காரணம் என்ன? நீங்க வந்து உங்களுக்கே தெரியுது இதையெல்லாம் அவங்க செய்யறாங்கன்னு. ஆமா, அதனாலதானே இதை கொடுத்துருக்கீங்க. நீங்களே மேடையில ஏறி நின்று அந்த கார்ல நின்றுட்டு இருக்கும்போது தம்பி இறங்குப்பான்னு போன மீட்டிங்ல சொல்லத்தானே செஞ்சீங்க. அது கட்டுப்படுத்துறதா? அது வழிநடத்துறது தானே. அது ஒரு கோரிக்கை தானே. அந்த கோரிக்கை அரசு கொடுக்கும்போது மட்டும் ஒடுக்குறாங்கன்னு சொல்வது பச்சை வைக்கத்தணும். அப்படியே அடுத்து நான் வந்து இன்னைக்கு நேற்று அரசியலுக்கு வந்தேன். 2014 இருந்து 2011 நான் வந்து நாகப்பட்டினத்தில் மீட்டிங் போட்டேன். இந்த 2011 இதே நாகப்பட்டினத்தில் பிப்ரவரி 22 நான் போட்ட மாநாடை பற்றி, பொதுக்கூட்டத்தை பற்றி கேட்டு பாருங்க நடுங்கன்னாப்புல. அந்த ஸ்பீச்சை கேட்டு பார்க்கலாமேன்னு உள்ள போனேன். அதில் அவர் உதிர்த்த அமிர்த முத்துக்களை சொல்லவா, அரசியல்வாதியா நான் இங்கே வரல, அப்புறம் அரசியல்வாதியா அன்னைக்கே வந்து அன்னைக்கு சொன்னது அரசியல்வாதியா வரல. ரெண்டாவது, அரசியல் சாயம் எனக்கு பூச வேணாம். அடுத்து, நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன். அடுத்து, உலக வரைபடத்துல இலங்கைன்னு ஒரு இடமே இல்லாம போயிரும். அண்ணா சீமானே நீங்க. அடுத்து, காவலர்ல குத்துப்பாட்டு இல்லைன்னு வருத்தப்பட்டீங்க, கேள்விப்பட்டேன். வேலாயுதத்துல 1க்கு 2 பாட்டு வச்சிருக்கேன். இதெல்லாம் பொதுக்கூட்டம், கண்டன பொதுக்கூட்டம். இலங்கையை கண்டிச்சு நடக்கிற பொதுக்கூட்டத்துல காவலன் படத்தை பத்தி வருதா? படத்தை பத்தி பேசுறேன். ரத்தத்தின் ரத்தமே இனிய உடன்பிறப்பே அதெல்லாம் நான் கூட அப்ப விஜய் ரசிகனா இருந்த போது என்ன நினைச்சிட்டேன், தலைவன் தான் உண்மையிலே வந்து இலங்கை தமிழருக்கு ஆதரவா போயிட்டாப்ல போலன்னு. இதை கட்பியாக மறைச்சிட்டாங்க. வேலாயுத ப்ரமோஷனுக்கு தான் போனாருன்றத மறைச்சிட்டாங்களே. அதை பூராத்தையும் சொல்லிட்டு அதுல கூட எனக்கு ஒரு பாசிட்டிவா ஒரு செய்தி இருக்கு. அதுல அவ்வளவு ஒரு தற்குறித்தனமா அந்த மீட்டிங்கை பேசியிருந்தா கூட ஒரு சொல்யூஷன் சொல்லியிருப்பாரு. நாம என்ன பண்ணணும் அப்படிங்கறது ஒரு 1000 இன்லாண்ட் லெட்டரா, அது என்ன சொல்லுவோம் அப்ப இருந்த அந்த லெட்டர்ல ஆளு கையெழுத்து போட்டு 1000 பேர் பிரதமருக்கும் ஆயிரக்கணக்கில் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் அனுப்புனாங்களா? அனுப்பணும்னு சொன்னாரு. அதுக்கு பிறகு அதை பத்தி எந்த அப்டேட்டும் அவங்க சைட்ல இருந்து வரல. இப்ப கட்சி ஆரம்பிச்சதற்கு பிறகு இப்ப இவ்வளவு பயணம் மேற்கொள்றாருல, நம்ம தரப்பிலிருந்து நம்ம எதிர்விளைவுகளை தெரிவிப்பதற்கு ஒரு இஷ்யூல சிஏஏக்கு எதிராக, என்ஆர்சிக்கு எதிராக, பெண்கள் பாதுகாப்புக்காக இந்த விஷயம் அந்த விஷயம்னு ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் விஷயத்துல மக்கள் இயக்கத்தில் இருந்த போது கூட ஒரு கரண்டா ஒரு இமீடியட் சொல்யூஷன் தேடுறதுக்கு, ஒரு சாலிடாரிட்டியை காட்டுறதுக்கு ஒரு போஸ்ட் கார்டு எழுதலான்ற அளவு ஒரு குருவி மூளை இருந்துச்சுல. சாலிடாரிட்டியை காட்டுறதுங்க, அப்படி ஒரு குருவி மூளை இருந்துச்சுல. இப்ப அது கூட இல்லை அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமா இருக்கு. இதை விட இன்னொரு கேள்வி, அந்த மேடையில 2011 பிப்ரவரி 22 மேடையில சுகுமார் என்கிறவர் இந்த பிரச்சாரத்தை, இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணாரு. சுகுமார் அவரை வந்து பேரை சொல்லி சொன்னீங்கல்ல, நிறுத்த சுகுமார். விஜய் மக்கள் இயக்கமா நீங்க வந்து விஜய் மக்கள் இயக்கமா இருந்தபோது அந்த நாகப்பட்டினத்துல மக்கள் இயக்கத்துக்காக வேலை பார்த்த சுகுமாருடைய பெயரை 2011 சொன்ன விஜயால் தன்னுடைய கட்சியின் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவர் சுகுமாரின் பெயரை இந்த நிகழ்வில் பெயர் கூட சொல்ல முடியலைன்னா அந்த மனநிலை என்ன மனநிலை? இன்னொருத்தர் அங்க நாகை மனதுக்கு நெருக்கமான இடம் போட்டிருக்கிறாரு, அவர் சீட்டு கேட்பாரா இருக்குமாரு. இப்ப எனக்கு என்ன கேள்வினா, ஒரு அரசியல் கட்சியா தன்னுடைய பகுதியில, ஒரு குறிப்பிட்ட பகுதியில தான் ஈக்குவலா ஒரு நபரை வளர்த்து விடுவது இந்த நடிகர்களுக்கு சுத்தமா வரவே வராது. இதனுடைய வெளிப்பாடு தான் சீமான் தன்னுடைய கட்சியில் அடுத்த கட்ட நபர்களை வளர்த்தெடுக்காதது. கடந்த காலங்களில் நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது இதே தான். கமலஹாசனா இருக்கட்டும், விஜயகாந்தா இருக்கட்டும், யார் ஒருவருமே இப்படி கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்னொரு நபருடைய பெயரை தங்களுடைய முகமாக அடையாளப்படுத்துவதில் அவ்வளோ பெரிய கோழைகளாக இருப்பாங்க. எங்க அவன் வளர்ந்துட்டான்னா வச்சுக்கிட்டாங்க இல்லைங்க, அப்படி கூட ஒரு ஆள் வளர்த்து விடுறதுக்கு முடியல. இல்லை, இவங்க கையை காட்டி இப்போ மகேந்திரன் இருந்தாரு, மகேந்திரனை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கலாம்ல, வளர்த்து விட்டு இருந்திருக்கலாம்ல. அப்படி யாரையுமே செய்யலைங்கிறது ஸ்னேகன் இருக்கிறாரு. அப்படி யாரையாவது சொல்லி செஞ்சிருந்துருக்கணும்ல. அப்படி யாரையுமே செய்ய விடாம பண்ணது நடிகர்களுடைய இயல்புங்கிறேன்.
அப்போ அதனால தான் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது எஸ்ஏசி அப்பாவுக்கு அரசியல் தெரிஞ்சது. அதனால தான் அவர் அப்பா இந்த மேடையை அமைச்சு கொடுத்தது, இந்த வேலைகள்லாம் பார்த்தது சுகுமார்ப்பா, பேரை சொல்லுப்பான்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த சுகுமார் பேரை சொல்லாமல் தடுத்தது எது அப்படிங்கிறது தான் கேள்வி. அது ஒரு பக்கம். இந்த நாகப்பட்டினத்தில் நான் ஏற்கனவே மீட்டிங் போட்டேன் அப்படின்னு உருட்டினது ஒன்றா. அடுத்து நாகப்பட்டினத்தில் என்ன சொன்னார்னா, ரயில் பெட்டி தயாரிப்பு தொழிற்சாலை மூடப்பட்டு கிடக்கே, திறக்கலாம் இல்ல. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அரசே, உனக்கு பரிதாபம் வரவில்லையா நாகப்பட்டினம் மீனவர்களை பார்த்து? ஏன் இந்தியாவை விட்டு வெளியேறினாய்? அங்கே நீ பெட்டி தொழிற்சாலை அமைத்திருக்க வேண்டியதுதானே. என்னது சிவாஜி செத்துட்டாரு? நாகப்பட்டினத்துல எப்ப ரயில் பெட்டி தயாரிப்பு தொழிற்சாலை? இந்தியாவில் அப்படி ஒண்ணு இல்ல குமார். சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியாவிலேயே ரயில் பெட்டி தொழிற்சாலை எங்க இல்ல. நீராவியால் இயங்கக்கூடிய ரயில்ல ஒர்க் ஷாப், அதனுடைய பாகங்கள்ல சரிபார்ப்பதற்கு ஒர்க் ஷாப் இருந்திருக்கு. அது எங்க ஊர் திருமங்கலத்துல இன்னும் இருக்கு. ரயில் இன்ஜின் அப்படி ஒரு ஒர்க் ஷாப் தான் அங்க இருந்தது. அந்த ஒர்க் ஷாப்பும் 1928 திருச்சிக்கு மாத்திட்டாங்க. குவீன் விக்டோரியா. யார் யார் எழுதி கொடுக்குறாங்க? நாகப்பட்டினத்துல ரயில் பெட்டி தொழிற்சாலை. ஆமா. சார்லஸே, உன்னுடைய பாட்டி மூடிய கம்பெனியை திறக்கிறாயா இல்லையா? இதை கேட்டு என்னன்னு சிரிக்கிறது. இதை அப்படியே கட் பண்ணி இன்னொன்னு, ஏதோ உப்பு தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு என்ன நடந்தது இந்த உருட்டு வேற. அது இவர் பேசுனதுல போய் கலந்துருக்கலாம், பொய்ய மட்டுமே கலந்து அடிக்கிறாரு அப்படின்னா இவர் என்னன்னு சொல்றது? எழுதி கொடுக்குறவன் நாகப்பட்டினம் இஷ்யூ அப்படின்னு போட்டிருப்பாங்க. யூடியூப்ல தம்ப்நெயில் வச்சு ஏதாவது ஒரு நான் கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம நாகப்பட்டினத்துக்காரரு நம்ம அகிலன் இருக்காப்ல, அவரு பேஸ்புக்ல ஒண்ணு போட்டிருந்தாரு. அவர் போட்டதை பார்த்துட்டு தான் இங்க ஒண்ணுமே கிடையாது போல அப்படின்றது தெரிய வந்தது. உடனே போட்டார் அவர். ஏன்னா அவர் அந்த ஊருக்காரரு, மாவட்டத்துக்காரரு, ரொம்ப நாள் அங்க இருக்கிறாருன்றதுனால. இல்ல அவர் பேஜே வச்சிருக்காரு. நான் அதை முன்னிட்டு தேடினேன் ஆன்லைன்ல, எப்படி இதை ஏதாவது ஒரு இடத்துல இருந்தாலும் சோர்ஸ் எடுத்திருப்பாங்க அப்படின்னு. அப்ப யாரோ ஒரு கூணா இன்ஸ்டால நாகப்பட்டினம் தான் அன்றைய பெட்டி தயாரிப்பு தொழிற்சாலையாக இருந்தது தெரியுமா அப்படின்னு மூஞ்சியும் இல்லாத, காலும் இல்லாத, உடம்பும் இல்லாத ஒரு உருட்டி விட வெறும் வாய்ஸ் ஓவர்ல வீடியோ போட்டு யூடியூப்ல சம்பாதிப்பாங்கல்ல. ஆமா, அவங்கல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ரயில் பெட்டி வீடியோ, அந்த மாதிரி ஏதோ ஒரு வீடியோவை எடுத்துட்டு அதுல சொன்ன பேய் கதையை பூரா உண்மைன்னு நினைச்சு மேடையில பேர் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு இருந்தாலும். ஆமா, இதுல நாகப்பட்டினத்து மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்ல. எனக்கு ஒரே சாக்கு. டெல்டாவில குடிக்க தண்ணி இல்லைன்றது பெரிய ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட். ஆமா, இங்க டெல்டால இருந்து தாங்க தமிழ்நாட்டுக்கே தண்ணி போய்கிட்டு இருக்கு. டெல்டால தண்ணி இல்லைன்னா என்னத்துக்குங்க ஆகுறது? காவேரியை நீங்க கொடுத்தீங்களா? காவிரியில இருந்து தண்ணி கொண்டு கொடுத்துருக்கலாமே. கொடுத்தாங்களா? கொடுத்துட்டாங்கயா. தமிழ்நாடு வாட்டர் சப்ளைஸ் அண்ட் டிரைனேஜ் போர்டுன்னு ஒண்ணு இருக்கு, டுவாட் போர்டுன்னு. கலைஞர் தான் அதை உருவாக்குனாரு. அதனுடைய கூட்டு குடிநீர் திட்டங்கள் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா 100 கோடிக்கும் குறைவானவை கூட்டு குடிநீர் திட்டங்கள். தஞ்சாவூர், நாகப்பட்டினம், பெரம்பலூர், கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் 1388 கிராமப்புற குடியிருப்புகளை உள்ளடக்கிய 5 ஒருங்கிணைந்த குடிநீர் திட்டங்கள் ரூபாய் 257.86 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு கட்டங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. 10.75 லட்சம் மக்களுக்கு வடிவமைக்கப்பட்ட அளவு 32.57 MLD குடிநீர் வழங்கப்படும். ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கக்கூடிய திட்டத்தை கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டுட்டு போறாரு. சரி, குடிநீர் தான் செய்தி பார்க்காம பேசுறாரு போல அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, ஒருவேளை காவிரியிலிருந்து விவசாயத்துக்கு தண்ணி வராமல் இருக்குமோ? ஏன்னா கர்நாடகா பிரச்சனையெல்லாம் இருக்கு, அதை ஏதாவது சொல்ல போறாரு போல அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, கடந்த 2020ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில ஒரு செய்தி வந்திருக்கு. நாகை கடைமடை பகுதிகளுக்கு வராத காவிரி நீர், குறுவை சாகுபடி விவசாயிகள் வேதனை. 8 வருடங்களாக காவிரி நீர் கிடைக்காமல் குறுவை சாகுபடி செய்ய முடியாத நாங்கள் உரிய காலத்தில் தண்ணீர் திறக்கப்பட்டதால் மகிழ்ச்சி அடைந்தோம் அப்படின்னு அப்ப செய்தி கொடுத்திருக்கிறாங்க. அதாவது அதிமுக ஆண்ட 10 ஆண்டுகளில் 8 ஆண்டுகள் தண்ணீர் வராமல் 9வது ஆண்டு, அதாவது அதிமுகவினுடைய 10வது ஆண்டுல தான் தண்ணீரே கிடைக்க பெற்று இருக்கிறது. சரி, அதுக்கப்புறம் ஸ்டாலின் நிப்பாட்டிட்டாரு போல அப்படின்னு நினைச்சு தேடணும்னா, 2024 ஆகஸ்ட்ல கடைமடைக்கு வந்த காவிரி நீர் மலர் தூவி வரவேற்ற விவசாயிகள். சரி, அப்படியே கட் பண்ணோம்னா 2025 எல்லா வருஷமும் 2021 இருந்து தொடர்ச்சியாக தண்ணீர் கொண்டே இருக்கிறது. காவிரி விவசாயிகள் அதை மலர் தூவி வரவேற்பதை செய்தியா வெளியிட்டு இருக்கிறாங்க. அது கரெக்டா அந்த ஜூன் மாசமோ ஜூலை மாசமோ 12ஆம் தேதியை ஒட்டி அது திறக்கப்படும் போல.
இப்படி ரெகுலரா நடந்துகிட்டு இருக்கிற ஈவெண்ட்டை நடக்காதது போலவும், ஏதோ தண்ணி பஞ்சத்தில் அடிவிட்டு விட்ட மாவட்டம் போலவும், இந்த முந்தைய அந்தாளத்துல சொல்லுவாங்க ராமநாட்டுக்கு தூக்கி அடிச்சிருவேன் பாத்துக்க. இன்னும் கூட சிவகங்கை பக்கங்கள்ல தண்ணி வராத கிராமங்கள்லாம் இருக்கு. ஆனா வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்திற்கு வந்து இதை பேசுறாரு. இன்னொன்னு, நாகப்பட்டினத்திற்கென்று பல நாட்களாக இருக்கக்கூடிய கோரிக்கை ஒண்ணு இருக்கு. ஆமா, மயிலாடுதுறைக்கும் நாகப்பட்டினத்திற்கும் காரைக்கால் வழியாக ஒரு ரயில்வே வேணும், பயணம் வழி வேணும் அப்படிங்கிறது அந்த மக்களுடைய பல நாள் கோரிக்கை. பார்லிமெண்ட்ல கூட இது தொடர்ச்சியாக பேசப்பட்டது. லல்லு பிரசாத் காலத்துல இருந்தே இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கு. அந்த கோரிக்கை குறித்து பேசுவதற்கு எவ்வளவோ வாய்ப்புகள் இருந்தும் அரசியல் குறித்து விஜயை பேசுங்கன்னு சொன்னதுக்கு, அரசியல்னா என்னன்னே தெரியாது எனக்கு, நான் புருடா தான் எனக்கு தெரியும், பொய் தான் எனக்கு தெரியும். ஏங்க ட்ரெயின் வேணும்னு கேட்டா அவரை விமர்சிக்கணுங்க. அது அப்ப அதிருமில்ல பயமா? அந்த பயம் உங்களுக்கு தான் இருந்திருக்கு. உண்மையான கோரிக்கையை கேட்காம இல்லாத ஒன்ன பொய்ய சம்மந்தம் இல்லாம இவங்க பூரா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஓ எங்களுக்கு அரசியல் ரீதியா பதில் சொல்ல ஆரம்பிச்ச தற்குறி படி. தமிழ்நாட்டில் இப்படி ஒன்று இல்லவே இல்லாத ஒன்றை தமிழ்நாட்டின் பிரச்சனையா ஒருத்தன் சொல்றான்ல, லாவண்யா என்கிற ஒரு குழந்தை மதமாற்றத்தால் இறந்ததுன்னு சொன்னா அவன்கிட்ட அரசியலா நீ பதில் சொல்றன்றது அர்த்தம் இல்ல, பச்சை பொய். அப்படி அந்த பொண்ணுக்கு நடந்ததுங்கிறது பொய், அப்படி நடக்கவே இல்லை. அதை மதமாற்றத்தால் அந்த குழந்தை இறந்ததுன்னு வெட்டி ஒட்டி ஒரு வீடியோவை வெளிவரப்புன அண்ணாமலைக்கு எந்த விதத்திலையும் சளைச்சவர் இல்லை இந்த விஜய். ஒன்று இல்லாத ரயில் பெட்டி தொழிற்சாலையை மூடிட்டாங்க இந்த திராவிட இயக்கங்கள் செய்த சதின்னு கார் மேலே ஏறி நின்று ஒரு தற்குறி பேசுறாருன்னா அதை தற்குறித்தனம்னு தானே சொல்லுவாங்க. அப்புறம் அதை விமர்சிக்க வந்தா பொலிட்டிக்கலா விமர்சிக்க நாங்க உங்களை உருவாக்கிட்டோம் பாத்தியா, தள்ளிட்டோம் பாத்தியா, கதறு. இது என்ன சொல்றது? இதுல நாகப்பட்டினத்துல தொழில் வளர்ச்சியே இல்லாம போச்சு. கடந்த நவம்பர் மாதம் 12ஆம் தேதி நாகையில் புதிய சிப்காட் தொழில்பேட்டை டைடல் நியோ பார்க் ஒரு முக்கியமான பிரேக்கிங். விஜய் பரப்புரையின் போது தொண்டர்கள் நெரிசலால் இடிந்து விழுந்த நாகையில் உள்ள வேளாங்கண்ணி ஆலயத்துக்கு சொந்தமான மண்டப சுற்றுச்சூழல். படுபாவிகளா, உலகத்துக்கே அமைதியை போதித்த மதம் விடாது, சாந்த சுருவிகளின் கூடாரம். அதாவது இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இன்ன பிற சமயத்தவரும் போன போது இடியாத சுவர் இந்த அணில்களால் இடிந்திருக்கிறது. வேளாங்கண்ணி மாதாங்கிறது எவ்வளவு பெரிய எமோஷன் ஆகுது. ஏங்க இன்னைக்கு பேசி இருக்கிறாருங்க, வேளாங்கண்ணி கோடியக்கரை இங்கெல்லாம் சுற்றுலாவை மேம்படுத்த ஏதாவது செஞ்சீங்களா சார்? எங்க செய்ய விட்ட? நான் என்ன கேட்குறேன், இப்படி செஞ்சு வச்சிருக்கேன். வேளாங்கண்ணியை சமீபத்தில் போய் பார்த்தீங்களா இல்லையா? உங்கள் அப்பாட்ட போய் கேளுங்க. வேளாங்கண்ணிக்கு அவர் ரெகுலராக போகிறார். வேளாங்கண்ணியில் இன்னைக்கு எத்தனை ஹோட்டல்ஸு, எத்தனை லாட்ஜஸ்ஸு, எவ்வளவு பெரிய நகரமாக அது மாதிரி இருக்குது. நெருக்கடி இருக்குது அந்த ஊரில், மறுக்கலை. ஏன்னா ஊரே வந்து ரொம்ப சின்ன ஊர், சில வாண்டுகள் நிலத்தை கையகப்படுத்தி வைத்திருக்கிற காரணத்தால் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது. இன்னொன்று, அந்த இடம் வந்து கோவிலோடய முடிஞ்சிடும், அந்த ஊரே கோவிலோடய முடிஞ்சிடும். அந்த இடத்தையே இப்போ நம்ம திராவிட மாடல் பயிற்சி அரங்கத்துக்கு கூட நான் போயிட்டு வந்தேன். அந்த இடத்துல கோவிலை சுற்றி பல ஹோட்டல்ஸு, பல ரெஸ்டாரண்ட்ஸு உருவாக்கப்பட்டு புக்கிங்ஸ் பூரா ரெகுலராக நடந்துக்கிட்டு இருக்கு. இது போக கோவிலுக்கு என்று பெரிய வருமானம் அந்த ரூம் புக்கிங்கள் மூலமாக வருது. பொறி கடலையும் இனிப்பு உருண்டையும் வித்தே அந்த ஊர் வந்து அந்த கோவில்லாம் ஜேஜேன் இருக்கு. பொறி அது கடல் மீனுக்கு போடுறதுக்கா? இல்லை குமாரி, வீட்டில் பேர் என்ன, கிறிஸ்தவர்கள் வந்து என்ன சொல்லுவோம், பிரசாதம் வாங்கிட்டு போற மாதிரி அந்த ஊர்ல இருந்து வாங்கிட்டு தீர்த்த தண்ணியை வித்து அவ்வளவு பெரிய ஊரா மாறிக்கிட்டு இருக்கு. நீங்க என்னடான்னா அது இன்னும் இதாவல அதாவலன்னு அடுக்குமா? அதை விஜய் சொல்லலாமா? உங்களுக்கு தெரியும்ல வேளாங்கண்ணி எவ்வளவு பெரிய டூரிஸ்ட். நாங்களே அந்த பக்கத்து போற வரப்பெல்லாம் உள்ள போகாம வர்றது இல்ல. பூண்டி கோயில் அதையும் பார்த்துட்டு எப்படி எல்லாம் வந்துகிட்டு இருக்கோம். அப்ப அப்பத்தமான பொய். இன்னொரு பொய் அடுத்து என்னமோ வேதாரண்யத்துல இருக்கக்கூடிய உப்ப பூரா கடல்ல கொட்டுற மாதிரியும் தமிழ்நாடு அரசு அதுக்கு ஒண்ணுமே பண்ணாத மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காப்ல. இப்போ தி ஹிந்துல வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தி எப்போ வெளியாகி இருக்கு? 2024 அக்டோபர் 16, என் பிறந்த நாளைக்கு முந்தின நாள். அந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் திஸ் இயர் ரீச்சிங் 1.5 lakh மெட்ரிக் டன்ஸ் விச் இஸ் ஹையர் than past 2 years. Production halted in the second week of October due to onset of north east monsoon. அதாவது நார்த் ஈஸ்ட் மான்சூன் தாக்கத்தால் தடைபட்டாலும் கூட 1.5 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு உயர்ந்திருக்கிறது உப்பு ஏற்றுமதி என்பது. ஆண்டை கம்பேர் பண்ணும்போது இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கு. சரி, இதுல தமிழ்நாடு அரசு என்னப்பா செஞ்சுச்சுன்னு கேட்கலாம். அவங்களே பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. மாத வாரியாக தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு எப்படி உதவி செய்கிறதுன்னு. தமிழ்நாடு கவர்மெண்ட் has been providing monthly relief of 5,000 for salt pan workers for October, November, December since 2021. எதுக்காகனா தெரிஞ்சுக்கணும், உப்புங்கிறது வந்து வெயில்ல காய வச்சு எடுக்கிற பொருள். அது அந்த அளவு அறிவு இருக்கும்னு நினைக்கிறேன். வேதாரண்ய உப்பு அப்படி எடுப்பாங்க. இப்ப அந்த உப்பை
அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாசத்துல மழை பெய்யும் போது காய வைக்க முடியாது, உலர போட முடியாது. அந்த வேலை பார்க்கக்கூடிய நபர்களை அந்த நிறுவனங்களை சார்ந்தவர்கள் வேலைக்கு எடுக்க முடியாது. ஆமா தானே? அவங்க 3 மாசம் வேற கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு திருப்பி இங்க வர முடியாதுல்ல? முடியாது, அந்த வேலையே இருக்காது இல்ல. அப்ப என்ன பண்ணுவாங்க, அவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லி உடல் உழைப்பு தொழிலாளர் நலவாரியம்னு கலைஞர் ஒண்ணு உருவாக்குனார்ல, அந்த உடல் உழைப்பு தொழிலாளர் நலவாரியத்துல உப்பளத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்னு ரெஜிஸ்டர் பண்ணி வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு 5000 ரூபாய் நிவாரணத் தொகை என்று தமிழ்நாடு அரசு, திமுக அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. என்ன தவிர்க்கவே முடியல கலைஞர். அப்ப உப்பு அதுல ஹைலைட் குமார், உப்பு தயாரிப்புங்கிறது வந்து நேஷனல் லெவல்ல தான் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசு நெய்தல் உப்புன்னு நம்ம ஆவின் மாதிரியே ஒரு ப்ராடக்டை உருவாக்கி நெய்தல் உப்பை விற்பனையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்கு முயற்சியாகவும் இதை செஞ்சுட்டு இருக்காங்க. முந்தைய அரசு உப்புன்னு கூட இருந்துச்சு, அதை தான் நம்ம மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா உப்புன்னு பேர் மாத்தினாங்க, நெய்தல் உப்புன்னு பேர் மாற்றி வச்சு. இப்ப என்னன்னா இவ்வளவு தூரம் உண்மை இருக்கிறப்ப அந்த உண்மையில நிர்வாக குளறுபடி இருக்கு, அதை சரி செய்யுங்க அப்படின்னு சொன்னா ஓகே, ஏதோ கன்வின்சிங்கா சொல்ல வர்றாரு, ஆக்கப்பூர்வமான விமர்சனம்னு சொல்லலாம். முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி இல்லாத தொழிற்சாலை இருந்ததாகவும் உப்பு மீன் அரிப்பு மண் அரிப்பு இருக்கு, மீன் அரிப்புன்னு படிக்கிறதும், அப்புறம் அடக்குமுறைக்கு அடகுமுறை அடுக்குமுறை அப்படின்னு படிக்கிறதும், இதெல்லாம் வந்து வாய் தவறி வர்றது இல்லை. எழுதி கொடுக்கறதே தப்பா எழுதி கொடுக்கலாம், இல்லாட்டி இல்லாத தொழிற்சாலை இருக்குன்னு எழுதி கொடுப்பானா, மூடப்படாத ஒண்ணு மூடப்பட்டதா சொல்லுவானா. இது எல்லாமே பச்சை பொய்யை எடுத்துட்டு வந்து உட்கார்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் ஏமாளிகள் கோமாளிகள் நினைக்க கூடாது. நாங்க எல்லாரும் எக்ஸ்போஸ் பண்ணுவோம், எல்லாம் படிக்கிற அளவுக்கு அறிவு இருக்கு எங்களுக்கு. இதை போய் வட இந்தியாவில் பண்ணு, வேற எங்கேயாவது உருட்டுங்க, இல்லாத ஒண்ணு இருக்கிறதா உருட்டுங்க, தமிழ்நாட்டில் உருட்டாதீங்க. ஆமா, அதே போல அலையாத்தி காடுகளை பராமரிக்க ஏதாவது செய்யுங்க. எனக்கு ஒண்ணுமே 1500 ஹெக்டேர்ல ஏற்கனவே அதெல்லாம் விடுதலையில வெளியாகி இருக்கு. ஆசிரியர் அவர்கள் வெளியிட்டு இருக்கிறாரு. திருவாரூர்ல 1350 ஹெக்டேர்ல இந்த அரசாங்கம் வந்ததற்கு பிறகு வந்து அலையாத்தி காடுகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது எங்க திருவாரூர், நாகை எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய அந்த முத்துப்பேட்டை அப்படின்ற இடத்துல ஒரு ட்ரோன் ஷாட் கூட சமீபத்தில் வைரல் ஆச்சு. தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலையாத்தி கார்டனுடைய டிசைன் இருக்கிற மாதிரி அது வடிவமைச்சிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா டூரிசம் இம்ப்ரூவ் பண்ண. நீங்க தானே கேட்டீங்க சுற்றுலாவுக்கு என்ன செஞ்சீங்கன்னு, செஞ்சிருக்கே. நீங்க தானே கேட்டீங்க அலையாத்தி காட்டுக்கு என்ன செஞ்சாங்க, செஞ்சிருக்கே. அப்ப இதெல்லாம் மறைத்து உங்களுடைய திரை பிரபலத்தின் மூலமாக இந்த திட்டங்களை மறைக்கின்ற மோசடி வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். சரி, இதுவாவது ஆசிரியர் சொல்றாரு, நீங்க ஏத்துக்கிற மாட்டீங்க. யாரோ ஒருத்தர் நம்பர் 1 தமிழ்நாடு நியூஸ் யாரோ ஒருத்தர் திருவாரூர் மாவட்டத்தில் 1350 ஹெக்டேர் அளவுக்கு புதிய அலையாத்தி காடுகளை உருவாக்கி சாதனை செய்துள்ள தமிழ்நாடு அரசு செய்தி வந்திருக்கிறது, வீடியோவோட வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் மறைக்கப்படுறாதுங்க. இன்னொன்னு மெரைன் காலேஜ் ஒன்று உருவாக்கி கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு ஒன்றிய அரசாங்கத்தை கேட்க வேண்டியதானே. மேரிடைம் இன்ஸ்டிடியூட் யார் நடத்துறா? தம்பி, நேஷனல் ஹைவேஸே ஸ்டாலின் தான் போடணும்னு பேசிட்டு இருந்தாரு. ஏன் சார் இப்படி பண்றீங்க? கையில வச்சுக்கிட்டு இப்படி போட டோல்கேட்டை ஒழிக்கணும் ஸ்டாலின், நீங்க டோல்கேட்டை ஒழிக்கணும். தற்கொலை டோல்கேட் சென்ட்ரல் கவர்மெண்ட். இல்ல நான் வந்து முதல்வரிடம் இந்த கோரிக்கையா வைக்கிறேன். சிவாஜி படம் பாத்திருக்கீங்களா இல்லையா? ரஜினி உங்கள் நண்பர், அவர்கிட்ட கேளுங்க. அப்படி நடந்து வரும்போது ரோலிங்ல பின்னாடி ரோடு விழுகும்ல, அந்த மாதிரி இருக்கணும் சார். அதுதான் சார் மாடல், கிராபிக்ஸ் மாடல்ல இருக்கணும். நீங்க அதாவது இதெல்லாம் வந்து சம்பந்தப்பட்ட நாகப்பட்டினத்துக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லாமையே இவ்வளவு டீட்டெயில் எடுத்திருக்கிறோம். அப்பனுக்கு அப்ப ஒருத்தர் 7 மணிக்கு மேல வருவாரு, ஆளூர் சானவாஸ் வரட்டு பேர இருக்கிறா அவங்களுக்கு பூரா. அந்த சட்டமன்ற எம்எல்ஏ உரிக்கிற உரியில உப்பு தடுத்த வேதாரண்ய உப்பு எப்படி இருக்குன்னு இப்ப பாக்குற சகல நீ பார்த்தது இல்லையே. இந்த நாய்களை எல்லாம் கட்டுப்படுத்துறதுன்னா ஏபிசி முறையா தெரியலையே, ஏதோ ஏபிசி முறை ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி அணில்களுக்கு இன்னைக்கு அந்த முறையை போட போறாங்க. சிறப்பு செய்வார் என்று நம்புகிறோம். ஆமா, இப்படி வந்து செய்ததை எல்லாம் செய்யாதது போலவும் இருப்பதை இல்லாதது போலவும் பொய்யான தகவல்களை இன்றைக்கு ஒரு பரப்புரை செய்திருக்கிறார். அதே போல தன்னை கம்பேர் பண்றது, மோடி வரும்போது இப்படி செய்வீங்களா, மோடி அமித்ஷா அவரே சொல்றாரு, ஒரு அரசியல் தலைவர் என்று என்னை விட்டு விடுங்கள். உன்னை யார் முதல்ல அரசியல் தலைவர்னு ஏத்துக்கிட்டா? நான் சாதாரணமா ஜனமா இது சாமானியனா நான் என்னுடைய மக்களை சந்திக்க வரக்கூட யாருங்க தடுத்தா? இந்த வாங்க வடபழனி சிக்னல்ல நில்லுங்க, போரூர் சிக்னல்ல நில்லுங்க, இந்த எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல வாசல்ல நில்லுங்க, உங்களை யாருமே கண்டுக்க போறது இல்லை. முதல் நாள் தான் ஊன்னு குதிப்போம், 2வது நாள் என்ன சொல்லுவோம், இந்த போரூர் சிக்னல்ல போனா விஜய் தெருவில் நிப்பாடுறா, முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். போலீஸ் ஸ்டேஷன் லெட்டரோட போன உடனே என்ன கேட்பாங்க தெரியுமா? பெர்மிஷன் கேட்குறீங்களா,
பந்தோபஸ்து கேக்குறீங்களா? எதுக்காக வந்திருக்கீங்க? இதுதான் முதல் கேள்வியே கேட்பாங்க. இவங்களுக்கு என்னன்னு தெரியாது அது. நீங்க போறதுனா சும்மா போக வேண்டியதானே, எதுக்கு இங்க வந்து கேக்குறீங்க? அவ்வளவுதான். நான் நடந்து போய் கடையில டீ குடிக்க போனேன்ற மாதிரி போங்க. முன்னாடி ஒரு பெரிய படையே இருக்கு. படம் இருந்தா டாக்டரை போய் பாருங்க. எங்களை போட்டு சாப்பிடிக்காதீங்க, போர் அடிக்குது. ஏதாவது ஆக்கப்பூர்வமா பேசினவாச்சும் பரவாயில்ல. இன்னும் எத்தனை சீமான சமாளிக்க வேண்டியது? எனக்கு என்ன புரியலன்னா, சீமான் இதெல்லாம் புலம்பலையே. ஏங்க மனுஷனை வச்சு கூட்டம் நடத்துறதுக்கு எந்த பாடு? ஆடு மாடை கூட்டிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. காவல்துறை வரலாறுலயே அப்படி ஒரு போராட்டத்தை கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. அனுமதி கொடுக்கறதுக்கு என்ன அரசியலமைப்பு சட்டத்துல இருக்குன்னு அம்பேத்கர் எழுதிய பல வால்யூம்ஸா காவல்துறை அதிகாரிகள் தேடி இருப்பாங்க. அவங்களுக்கே பல டாக்குமெண்ட்ஸ் ஈஸியா கிடைச்சு அனுமதி கிடைச்சிருச்சு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இந்த போராட்டத்துக்கு அனுமதி கிடைக்குமா? என்ன போராட்டம்? மாடு மேய்க்கிற போராட்டம். அதுக்கே அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குன்னா நம்மளுக்கு கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. ப்ராப்பரா சொல்லிட்டு ப்ராப்பரா இதான் நடக்க போகுதுன்னு கேட்டா கொடுக்க போறாங்க. முன்னுக்கு பின் ஒன்னா தொண்டர்களை விட்டு ஒரு அறிக்கை கொடுக்க விடுறது, நாம ஒரு பக்கம் உருள்றது, இந்த வேலைகள் செய்யும் போதுதான் கடுப்பிடிக்குது. அது ரொம்ப அது சம்பந்தமே இல்லாம இரிட்டேட்டிங்கா இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிறது ரொம்ப பெரிய நல்லதுன்னு நாம நினைக்கிறோம். வீட்டுல இருக்கிறது வழக்கம் போல பனையூர்ல இரு, யாருக்கு என்ன பிரச்சனை? நீ பாட்டுக்கு வீட்டுல இரு. மக்களை போராத்தையும் சந்திக்கிறதுக்கு என்ன யார் தடுக்க போறா? நான் மக்கள்கிட்டே நேரடியா கேட்பேன், கேளுப்பா, இப்ப யாருப்பா உன்னை பிடிச்சி வச்சிருக்கா? நீதான் வீடியோல இருந்தே ரீல்ஸ் போட்டே உனக்கு பார்க்க முடியுமே. இல்ல ஜனநாயகன் படம் மாதிரி இன்னும் வருஷத்துக்கு 4 படம் கூட நடி, மக்களை போய் நேரடியா அதுலயே பேசிக்க. யார் தடுத்திருந்தா? இல்ல பனையூருக்கு வீட்டுக்கே கூப்பிடு, எல்லாரையும் கூப்பிட்டு பாரு. யார் அதிகபட்சம் போனா என்ன, சோசியல் மீடியாவில் ட்ரோல் பண்ண போறாங்க. உங்க ரசிகர் கூட்டம் தான் அதிகம். இளைஞர் படையவே நான் வச்சிருக்கிறேன், எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபோர்ஸ், நான் அதிகாரத்துக்கே வருவேன்றீங்கல்ல, அதை பத்திலாம் கவலைப்படாம அப்படியே செய்யுங்க. எதுக்கு எல்லாருக்கும் தொந்தரவு? எதுக்கு எல்லார்ட்டையும் இம்சை? எல்லார்ட்டையும் ஏன் கலாய் வாங்கணும்? இப்ப பாருங்க, பேச சொல்றாங்க, அரசியல் பேச சொல்றாங்களேன்றதுக்காக கண்ட கர்மத்தையும் கண்டவன்ட்ட எழுதி வாங்கிட்டு அவன் பூரா வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில வர்றதை பூரா தகவல்னு எடுத்து கொடுத்து இப்படி உங்களை தேவையில்லாம புண்ணாக்கி விடுறாங்க. இப்படி நடந்து பேசுன எல்லாத்தையும் சீக்கிரத்துல சீமான் ஆக போறீங்க. இது தேவையில்லாத வேலை. அறிக்கை எழுதி கொடுக்குறவனையாவது மாத்துங்க, கண்டென்ட் ரைட்டரை மாத்துங்க. ஒண்ணும் இல்ல, விரும்பாக்க வீட்டுல சும்மா தான் இருக்காரு உங்க அப்பா, அவரை கூட எழுதி கொடுக்க சொல்லுங்க. அந்த பழைய ஸ்கிரிப்ட் இருக்கும், சட்டம் ஒரு இருட்டரை, அதெல்லாம் எடுத்து எடுத்துட்டு வந்து பேசுறீங்கன்னா பரவாயில்லாம அது வந்து சுமாரான வசூல் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் மேடைக்கு மேடை பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு. நீங்க போயிட்டு வந்தீங்களா அந்த மாநாடு? ஆமா, இது கரூர்ல நடந்த திமுகவினுடைய முப்பெரும் விழா பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டம் வீடியோலாம் கூட சிஎம் ஷேர் பண்ணியிருந்தாரு. மில்டன், சுதன் உள்ளிட்டவர்களுக்கும் தயாரித்த மில்டனுக்கும் வாழ்த்துக்கள். இந்த களத்துக்கே போகாத எனக்கு இவ்வளவு பாராட்டுகள் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நான் ஒரு முதுகுவலியால் வீட்டிலேயே இருந்த காரணத்தாலும் கூட எனக்கு இவ்வளவு பாராட்டு மழை பொழிந்து கொண்டே இருக்கிறேன். இல்ல அதுல ஸ்கிரிப்ட்ல இந்திராவோட ஒர்க்கும் பெரிய ஒர்க் இருக்கு. சொல்லுங்க, அது என்ன பிறகு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இல்ல, பெண்கள் பாதுகாப்பு, அந்த மாநாட்டுல நாஞ்சில் சிபின்னு திமுகவினுடைய கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய மகளிர் அணி பொறுப்பாளர் நினைக்கிறேன், எக்ஸாக்ட் பொறுப்பு எனக்கு தெரியல. சமூக வலைதளத்துல அவங்களுடைய ஐடி ரொம்ப பிரபலமான ஐடி. இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் அவங்க ரொம்ப தீவிரமாக களமாடக்கூடிய திமுக உடன்பிறப்பு. அவங்கள வந்து இவங்க பண்ண அந்த அபியூஸ் இருக்குல்ல, 2 நாள் அவங்க என்ன வீடியோ போட்டாங்க? இந்த சேர் பூரா உடையாம இருக்கு, இதாண்டா ஒரு கட்டுப்பாடான கூட்டத்துக்கும் கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்துக்கும் இருக்க வித்தியாசம்னு போட்டாங்க. அது ஒரு பொலிட்டிக்கல் கமெண்ட். அந்த கமெண்டு அவங்களுக்கு உள்ள ஸ்டைலில் அவங்க போட்டிருக்கிறாங்க. உன் ஸ்டைலில் நாங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு நீ பதில் போடுறது நியாயமானது. அவங்க உருவத்தை கிண்டல் பண்றது, அவங்களுடைய எக்ஸ்பிரஷனை கேலி பண்றது, அவங்க மாவட்ட செயலாளரை சந்திச்ச புகைப்படத்தை தவறா சித்தரிக்கிறது, அது அவங்க போட்டோவே கிடையாது. வேற ஒருத்தங்க அவங்க மக, அதாவது தம்பி மகளோ அண்ணன் மகளோ, அவங்க அவர் வளர்க்கிற மகளோட இருக்க போட்டோவை போடுறதுக்கு நாளைக்கு உங்க அம்மாவோட நீ இருக்கிற போட்டோவை இவ்வளவு ஆபாசம். கொக்கி குமார் ஐடி ஞாபகம் இருக்கா இல்லையா? அதை எதிர்த்து எவ்வளவு தூரம் களமாடுனேன் நான். டென்ஷன் ஆகுங்க சின்ன வயசுல எல்லாம் அந்த கொக்கி குமார் ஐடி எல்லாம் பார்த்தா. அதெல்லாம் மனுஷன் நடத்துற ஐடியாவே இருக்காது, ஏதாவது மிருகம் நடத்துற ஐடியா தான் இருந்திருக்கு. நீ வந்து பண்றது பூராத்தையும் அப்படியே இவங்களுக்கு பண்ணி கொக்கி குமார் பண்ணத பூரா நீ நாஞ்சில் சிபிக்கு பண்ற, இதுக்கு முன்னாடி வைஷ்ணவிக்கு பண்ண இல்ல. அவங்க விஜயுடைய தீவிர ரசிகை, அத அவங்களே டிக்ளேர் பண்ணவங்க. இது எனக்கே பண்ணாங்கல்ல. ஆமா, நான் உயிர்மையில போட்ட வீடியோவை கட் பண்ணி போட்டு ஒரிஜினல் இந்திரகுமார், பேமெண்ட் வாங்கின இந்திரகுமார். ஏய், ரசிகரா இருக்கிறது வேற, அரசியல்ல ஃபாலோ பண்றது வேற. லியோ படத்தை பார்த்துட்டு அவங்க ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து ஒரு வீடியோ போட்டு படம் பார்க்கறதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. உலகத்துல இல்ல பார்த்துட்டு கூட கொடுத்துருக்கலாம், தப்பு இல்ல. உலகத்துல விஜயை ரசிக்கக்கூடிய அத்தனை லட்சம் ரசிகைகள்ல நாஞ்சில் சிபியும் ஒரு ரசிகை.
அவங்க அவர் ஆதர்சனமா நினைச்சு என் தலைவன் கியூட் அப்படின்னு சொல்லி கொஞ்சிறதுங்கிறது எத்தனையோ பெண் ரசிகைகள் கொண்டாடுவது போலான ஒரு மனநிலை. அதை வந்து அவங்கள ரொம்ப அபியூசிவா பேசுறதும், அதுல அவங்க நீயா நாளில் பார்ட்டிசிபேட் பண்ணப்ப அவங்க அவங்களுடைய பெயினை சொல்லி ஒரு விஷயத்த பேசுறாங்க. அதுவும் வந்து இந்த சமூகத்தின் ஆகப்பெரும் கொடுமையில ஒன்னான வரதட்சணைக்கு எதிராக பேசின ஒரு ஸ்டேட்மெண்ட். அவர்களுடைய கணவர் அது குறித்து அவங்க சந்திச்ச பிரச்சனைன்னு பேசின ஒன்ன அவங்கள விமர்சிக்கிறதுக்கு நீ ஒரு பாயிண்டா எடுத்துட்டு வர்றன்னா உன்னுடைய மனநிலை எவ்வளவு கேவலமான மனநிலையா இருக்கும். நாளைக்கு விஜயனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய பிரச்சனை குறித்து நாளைக்கு பேசும்போது அதை எடுத்துட்டு வந்து ஒருத்தன் பொதுவெளியில பேசுறான்னா அப்போ உனக்கு எவ்வளவு எரிச்சலா இருக்கும். சங்கீதா மேடத்தை பத்தி யாராவது தப்பா பேசுனா முதல்ல அதை கண்டிக்கிறது நானும் மில்டனுமா தான் இருக்கும். திரிஷாவையும் விஜயையும் அரசியல் ரீதியா சம்பந்தப்படுத்தி தவறா பேசுனாங்கன்னா அதை நம்ம தான் முதல்ல கண்டிச்சிருக்கோம். ஏங்க ஜான் ஆரோக்கியசாமிங்க அவரை பத்தி அவங்க ஃபேமிலியை பத்தி ஒரு வீடியோ ஆடியோ பேசினாருன்னு வெளியில வந்தப்ப ஜான் ஆரோக்கியசாமிக்கு இது தேவையில்லாத வேலை, இந்த ஆடியோவில் இப்படி பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க குடும்பத்தை பற்றி பேசுறதுக்கு ஜான் ஆரோக்கியசாமிக்கு தகுதியே இல்லைன்னு சொன்னோம். அந்த ஜான் ஆரோக்கியசாமி இன்னமும் உங்க கூட இருக்கிறாரு, அவரை வச்சு நீங்கள் எலெக்ஷன் வேலை பார்க்குறீங்க, உங்க குடும்பத்தை பற்றி தப்பாக பேசினாருன்ற விமர்சனங்கள் தனி, அது தனியாக வச்சுக்கோங்க. அந்த ஆடியோவிலேயே அவர் பேசுனது தப்பு, அந்த ஆடியோ வெளிவரப்பானது வெளியிட்டது அப்படிங்கிறது வேற ஒரு தரப்பு, அதுவும் கண்டனத்துக்குரியது, அப்படி அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பேசுகிறோம். இந்த பக்கம் அவர் அப்படி பேசுனதும் தப்புன்னு பேசுகிறோம். நீ என்ன பண்ணுற, சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய நபர் ஒரு பெண்ணுங்கிறதுனால அவங்க கேரக்டர் அசாசினேட் பண்ணுறேன்ற பேரில் அவர்களுடைய தனிப்பட்ட அந்தரங்க புகைப்படங்களை எடுத்து போடுறது, அவங்களுடைய பர்சனல் எமோஷனலில் பேசக்கூடிய விஷயங்களை எடுத்து பேசுறதுன்னு, நீலாம் பெண் பாதுகாப்பை பற்றி பேசலாமா? இதை வந்து பார்த்துட்டும் கண்டிக்காமல் போகக்கூடிய விஜய் இருக்கார்ல, இதெல்லாம் பார்க்கல, அவருக்கு எப்படி தெரியும், அவர் எப்படி பொறுப்பாவார்? எல்லாத்தையும் என்ஜாய் பண்றேன்னு அவர் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஐ அம் என்ஜாயிங் ஆல் தோஸ் திங்ஸ். லைட் அமர்த்தி போட்டு அதை வேடிக்கை காட்டுற ஒரு கோமாளி பயலை நீங்க பாத்திருக்கீங்களா? என்ஜாயிங் லைட் எனிதிங் எனிதிங் அப்படின்றாரு. காருக்குள்ள முன்னாடி உட்காந்துக்கிட்டு லைட் அமர்த்தி விளையாண்டுட்டு ரீல்ஸுக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி போஸ்ட் போட்டு, இந்த நீயா நானால ஒருத்தர் ஜாதி பெருமை பேசுறவர் உட்காந்துருப்பார்ல, அது மாதிரி உட்காந்துக்கிட்டு கம்பீரமாக உணர்கிறார்னு கால் போட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் குறித்து பேசணும் இல்லைங்க. இதை வந்து இதை வச்சு முதல்ல உங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கிட்ட இதெல்லாம் பாடமா எடுங்க. அவர்கள்ட்ட ஒரு அரசியல் விவாதத்தை எப்படி எதிர்கொள்ளணும், எப்படி அவங்களை டீல் பண்ணணும். ஆன்லைன்ல ஆபாச ஐடிக்களை பூரா விலைக்கு வாங்கி தாவேக்க ஆதரவு ஐடிக்களா பேர் மாத்திக்கிட்டு திரியிற பயலுங்க. இன்னொன்னு, இந்த தாவேக்க ஆதரவு ஐடிக்கள் பூராத்தையும் போய் பாருங்க, changed their name 4 times, changed their name 8 times. பழைய வீடியோலாம் போய் பார்த்தா இன்னும் ஆபாசமான பதிவுகள்லாம் இருக்கு. ஐயோ, நீங்க ரொம்ப அருவருப்பான ஆபாச படங்களை ஷேர் பண்ற ஐடியே தாவேக ஐடியா தான் இருக்கு. அதெல்லாம் கூட ரொம்ப கொடூர. ரெண்டு வேற இல்ல. என்னன்னா, நம்மள முன்னாடி போஸ்ட்ல திட்டிட்டு இருக்கான், அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளுக்கு அனுப்புறான். அடுத்த 1 மணி நேரம் கழிச்சு அவன் ப்ரொஃபைல்ல இருந்து ஆபாச வீடியோ ஒன்று ஒளிபரப்பாகுது. இல்லை, இவங்க யாரையோ அபியூஸ் பண்றாங்கன்னு நம்மளை டேக் பண்றாங்க, இந்த ஐடிக்கெல்லாம் அபியூசிவ் ஐடிஸா இருக்குன்னு. நம்ம அதை போய் பார்த்தோம்னா அவங்க பூரா கண்ட ஐடியில போய் புள்ளி வச்சு சாஸ் கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ வந்து அதாவது இப்ப இதையுமே பேசுறது எதுக்காகனா, நாஞ்சல்சி கிட்ட தேவையில்லாம வாயை கொடுத்து நீ பின்னாடி இல்ல அவங்க சொந்த வாழ்க்கையிலேயே பல காட்டாறுகளை கடந்து வந்தவர். இல்ல அதுவும் வந்து பை பிளட் டிஎம்கே அப்படின்னு பெருமையாக சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு நபர். இன்னொன்னு, நீ வந்து எந்த எக்ஸ்ட்ரீம்ல இறங்கி அடிக்கிறியோ அதுக்கு எந்த விதத்திலையும் சலச்சவன் இல்லை, நான் திருப்பி அடிச்சேன்னா தாங்க மாட்டேன்னு அவங்க டு த எக்ஸ்ட்ரீம் உனக்கு போடுற ரிப்ளை எல்லாம் வந்து வெளியில சொல்ல முடியல. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த வாயை பொத்திக்கிட்டு இப்படி கண்ணீர் விடுற மீம் டெம்ப்ளேட் தான் உனக்குலாம். நீ அந்த நிலைமையில இருக்க, தேவையில்லாம அவங்கள்ட்ட அடி வாங்கிறாத. வைஷ்ணவி மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்க. வைஷ்ணவியங்க எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்ட்ரிங் 20s போட்டாப்ல 19 வயசு பிள்ளையோட இவங்க இவ்வளவு அபியூஸ் பண்ணி, குழந்தைய அபியூஸ் பண்ணிருக்கீங்கடா ஆன்லைன்ல. இவ்வளவும் பண்றது நீ, ஆனா பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு பேசுறதும் உங்க தலைவர் அப்படின்னா உங்கள்ட்ட வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. சீக்கிரமா சேர்ந்துருங்க, காப்பாத்திடலாம் மருத்துவமனையில.